அண்ணா எம்ஜிஆர் போல விஜயை மக்கள் ஏற்பார்களா என்பது தேர்தலில் தெரியும். ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். அண்ணா எம்ஜிஆரை போன்று விஜயை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தேர்தலில் தெரியும் என தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள ஏசிஎஸ் கல்லூரியில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகத்தின் 75வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஊழியர்கள் மற்றும் மக்கள் உட்பட மொத்தம் 1000 பேருக்கு அரிசி மூட்டை, வேட்டி மற்றும் பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம், அக்டோபர் 6ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொள்ள உள்ளார். அவருடன் மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பில் மத்திய அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த வரி தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. 4 வகைகளாக இருந்த வரியை 5% மற்றும் 18% என குறைத்து அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர். சிமெண்ட் விலை மற்றும் கார் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. இது மோடியின் பொற்கால ஆட்சியாகும். பொருளாதாரத்தில் 14வது இடத்தில் இருந்த இந்தியாவை 4வது இடத்திற்கு மோடி கொண்டு வந்துள்ளார். விரைவிலேயே அடுத்த ஆண்டு 3ஆம் இடத்திற்கும் விரைவில் இந்தியா வல்லரசு நாடாகவும் மாறும். இதன் மூலம் 100க்கும் 100% மக்கள் வரி செலுத்துவார்கள். இந்தியா கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கூற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இருந்தும் கூட்டணிக்கு கட்சியினருக்கு பாஜகவினர் அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோன்ற நிலை தமிழகத்திலும் வரும். புதிய நீதி கட்சியின் பொதுக்குழுவை விரைவில் கூட்டி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பேரறிஞர் அண்ணா தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் முதல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தனர். அது மட்டுமின்றி தன்னை காண வந்த விவசாயிகள் காலில் காலனி இல்லை என்பதை அறிந்து இலவச காலனி திட்டத்தை அறிவித்தார். இவ்வாறு அண்ணாவும் எம்ஜிஆரும் தூய்மையான மக்களாட்சியை கொண்டு வந்ததால் விஜயும் அதை கையில் எடுக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது மக்கள் கையில்தான் உள்ளது. தேர்தலில் தான் தெரியும் என்று கூறினார். இப்போ எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 9 மாதம் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து இந்த பிரச்சாரம் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாங்க. உங்க தரப்புல இருந்து என்ன சுற்றுப்பயணம் எதுவும் இருக்குமா? விரைவிலே புதிய நீதி கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டி அதற்கான தேர்தல் நடவடிக்கையிலே விரைவிலே ஈடுபடுவோம். சார், விஜய் இருக்கார்ல, அவர் இப்போ திராவிட கட்சியில் எதிர்க்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அண்ணா வச்சு தான் ஒரு சுற்றுப்பயணத்திலே இதிலிருந்து என்ன தெரிகிறது? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள். 1. 2வது, மக்கள் நல திட்டங்களை ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டங்களை முதலாக இந்தியாவுக்கே வழிகாட்டியாக பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் மக்களுக்கு சேருவதற்காக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சத்துணவு திட்டத்திலிருந்து, தண்ணீர் திட்டத்திலிருந்து, நம்முடைய பஞ்சாயத்து வளர்ச்சியிலிருந்து, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து, ஏன் மக்களுக்கு காலனி கொடுக்கின்ற வகையில், ஏன்னா 70% மக்கள் கிராமத்திலே பணியாற்றுகிறவர்கள், காலனி இல்லை. ஆகவே அதை கூட அவர்கள் சுற்றுப்பயணத்திலே பார்த்து, ஒரு முறை சுற்றுப்பயணத்தில் அவரோடு நான் இருக்கும்போது ஒரு 100 பேர் ஓடி வருகிறார் வயல்காட்டிலிருந்து. அப்போது எல்லாரையும் வந்த விவசாயிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் கண்ணும் அவர்களுடைய காலை பார்த்தது. இப்படி செருப்பில்லாமல் வேலை செய்கிறீர்களே இந்த வெயிலிலே என்று முடிவெடுத்து மறுநாளே இலவச காலனி திட்டம் அறிவித்தார்கள். ஆகவே அண்ணா வழியிலே புரட்சித் தலைவர் அண்ணாவும் தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவர் தூய்மையான மக்கள் நல ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் விஜய் அதில் கையில் எடுக்கிறார். அது மக்கள்கிட்ட தானே இருக்கு. அது தேர்தல் நேரத்தில் தெரியும். நன்றி, வணக்கம்மா.